ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மை முகமுகமாய் சந்திக்கும்படியா தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இது என்னால் உண்டானதல்ல, நம்மால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவு. இதற்காக கர்த்தரை மனதார நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை, நான் எழுந்திருப்பேன், சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்து போனாலும் எழுந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவானவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பான். அவனுடைய நிலை என்ன என்று சொன்னால், சத்துருவானவன் அநேகமாக அழிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம், கண்ணீர் வெடிக்க வேண்டும் என்று நினைப்பான், கலங்கி நிற்க வேண்டும் நினைப்பான். அவன் நம்மை பற்றி ஒரு திட்டம், பெரிய திட்டமே வச்சிருப்பான். அதை பார்க்கணும் பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்தினவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து விட்டேன், என்னால் ஜெபிக்க முடியல தம்பி, என்னால் ஜெபிக்க முடியல பிரதர், என்னால் உபாசிக்க முடியல, வேத வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். தேவ சமூகத்துக்கு வாருங்கள், சிலுவை அண்டையில் வாருங்கள், எனக்காய் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவரிடத்தில் கதறி நில்லுங்கள். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் நான் இப்படி நின்று விட்டேன், இப்படி ஆகிவிட்டது ஆண்டவரே, எனக்கு ஒரு பலனை தாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். சிம்சோனுக்கு பலத்தை கொடுத்தவ, இழந்து போன பலத்தை கொடுத்தவ, இழந்து போனது எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவா. நீங்கள் எழுந்திருக்கத்தக்கதா, எந்த இடத்துல அவமானப்பட்டு, எந்த இடத்துல அசிங்கப்பட்டு, எந்த இடத்துல தலைகுனியப்பட்டு, எந்த இடத்துல தள்ளப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்துல சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற, அபிஷேகத்தால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், அவருக்கு முன்னதாக நானும் நீங்களும் ஒத்துக்கொண்டு நிற்க வேண்டும், பாவ அறிக்கை செய்து நிற்க வேண்டும். விழுந்து விட்டேன், ஏதோ ஒரு காரியம், யாருக்கும் தெரியாதுப்பா. தாவீது தவறின போது பத்சபே இடத்துல அவள் தவறு பண்ணின போது தீர்க்கதரிசி அனுப்பினார். அவன் பாவத்தை குறித்து பேசவில்லை, ஒரு கதை மாத்திரம் சொன்னார். இந்த கதையிலே அந்த ஆடு யார் என்று தெரிந்து கொள்ளப்படும்படியாய் அவன் சாக வேண்டும், நீதான் அந்த ஆள், சரியாக நடத்தினார். ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து விட்டதை அவன் அதில் உணர்ந்தான், உணர்வடைந்தான். வேதம் சொல்லுகிறது சங்கீத புத்தகத்தில், உணர்வுள்ள ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நின்றார். எனக்கு அருமையானவரே, தாவீதின் கோத்திரத்தில் ராஜாதி ராஜா வந்தார் இயேசு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவரே, ஆண்டவரின் சமூகத்தில் நீங்களும் நானும் கதறி நிற்போம் என்று சொன்னார். மறுபடியும் எடுத்து கட்டுவா, மறுபடியும் எல்லாம் இழந்துட்டு, சந்தோஷம் எல்லாம் போயிட்டியா, என் சரீரத்தில் சுகமெல்லாம் போயிட்டுன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களோ, ஆண்டவருக்கு முன்னால் வந்து நின்று பாருங்க. ஆண்டவரே, அப்பா சத்துருவோம் சந்தோஷப்படுகிறான்ப்பா, என் சுற்றி இருக்கிறவங்களாம் கை குட்டுறாங்க, பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் போய் வந்து நின்று பாருங்கள். ஆண்டவரே, நான் விழுந்துட்டேன், ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுங்க, நான் விழுந்துட்டேன், சத்துருவே சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் கர்த்தர், நான் எழும்பலை, என்னை கர்த்தர் ஒருவர் இருக்கிறா, என்னை தாங்கும்படியா, என் பாதம் கல்லில் மோதாதபடி எனக்காக தூதனுக்கு கட்டளையிட்டவ. நான் தனி ஆள் இல்லை, எனக்கு பரலோகம் என்னை கண்காணிக்கிறது, பரலோகம் எனக்கு உதவி செய்கிறது. என் ஜபத்திற்கு நான் போகும் பாதையை வெளிப்படுத்தும்படியாய் பரலோகத்திற்கு தேவ தூதர்கள் எனக்கு உதவி செய்யும்படியா தேவன் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி விசுவாசிங்கள். நீங்கள் அப்படி செய்யும்போது என் வேதம் சொல்கிறது, நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இருளுக்களை இருக்கும்போது கர்த்தர் எழுந்திருக்கும்போது, நானே உலகின் ஒளி என்று சொன்னவர், நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர் என்று சொன்னவர், மலை மேல் உள்ள மட்டடம் போல உங்களை ஒளிர பண்ணுவா. அநேகர் கண்களுக்கு மத்தியில் யோசுவாவை மேன்மைப்படுத்தினவர் உங்களையும் மேன்மைப்படுத்தி சத்துருக்கள் மத்தியிலே எழுந்திருக்க பண்ணி உங்களை ஆசீர்வாதத்தினால் நிறைப்பாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக.
தகப்பனே, தன்னை பரிசோதிக்கும்படியா ஏதோ ஒரு இடத்துல விழுந்து விட்ட காரியங்களில் உணர்வடையும் ஒரு இருதயத்தை கொடுத்து தகப்பனே, சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணும்படியா உம்முடைய ஜனத்தை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.